ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி பிடிக்கும். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த ஒரு மசாலா பொருளுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 12 பச்சை மிளகாய் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணுன்றனால சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 6 பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம 4 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா இதோட பச்சை வாசனை போக தட்டிக்கு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்தா காரமாக இருக்கும், கம்மியாக சேர்த்தாலும் அதோட வாசனை இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸுக்கு ஏற்றாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் என்ன அரிசி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. விசில் வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கலை. எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறக்கு ஒரு ஸ்டேஜில் பிரியாணி மாதிரி தெரியும், ஒரு பக்கம் பார்க்க குஸ்கா மாதிரி தெரியும். ஆனால் இது தக்காளி சாதம்ன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அச்சசல் இது பிரியாணி டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். எந்த ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.